குயிக்காக வந்து அந்த வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரங்கள் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 10 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கா கிரீன் கலர்ல மாற்றி ஒடிச்சு கீழே போட்டு தின்னுட்டு போயிடும். ஓ சரி. ஆமா, அதுக்கு வந்து போன வருஷம் என்னன்னா நைட்டு ஃபுல்லா இருந்து வெடி வாங்கி போட்டேன். சரி, வெடி வாங்கி போட்டு இப்போ நைட்டு ஃபுல்லா இருந்தேன். நான் உங்களுக்கு முழுசாவே கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. உள்ள நுழைஞ்சு பார்த்தாலும் அது உள்ள சுத்தி தடம் தெரியும், உள்ள வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மக்காச்சோள சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பன்னி வந்து அழிம்பு ஏற்படுத்துறது தான். நிறைய விவசாயிகளோட அவங்க விவசாய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சோளமாக இருக்கட்டும், வாழை விவசாயமாக இருக்கட்டும், கிழங்குகள் எந்த ஒரு கிழங்காக இருந்தாலும் சரி, பண்டிகள் வந்து எல்லாத்தையும் வந்து அழிச்சு நாசம் பண்ணிடுது. காட்டுப்பன்னி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை வந்து நிறைய விவசாயிகளும் சரி, விவசாய சங்கங்களும் சரி, தமிழக அரசுக்கு வந்து இதை வந்து பலமுறை வந்து இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. தமிழக அரசும் வந்து இதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இன்னும் முடியல, முழுசா வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல. வந்து அவங்க எந்த அளவுக்கு இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல இருந்து எவ்வளவு செலவுகள் வந்து மேற்கொண்டுகிட்டு வராங்க, இதுல எவ்வளவு அவங்களுக்கு உண்மையிலே வருமானம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட் டைம்ல வந்து பார்த்து சொல்லி முடிச்சிடலாங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ இது பண்ண போறோம். இந்த மக்காச்சோளத்தில் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பன்னியோட தொல்லைகள் வந்து அதிகமா இருக்குது. அந்த காட்டுப்பன்னி வந்து இந்த விவசாயி வந்து எப்படி அதை தடுத்திருக்கிறாரு, அதுக்கு என்ன மாதிரியான இதை வந்து மேற்கொண்டிருக்காங்க, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செலவு எதுவும் மேற்கொள்ளாமல் அவங்க கையில் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து இதை வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்து வந்து இதை தடுத்திருக்காங்க. இதே விவசாயி வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மக்காச்சோளத்தை சாகுபடி செய்யும்போது நிறைய வந்து காட்டுப்பன்னி வந்து அழிவை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அழிவை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சு அதை வந்து முழுசாக வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுங்களேன். அது போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒடிச்சு கீழே போட்டு தின்னுட்டு போயிடும். ஓ சரி. ஆமா, அதுக்கு வந்து போன வருஷம் என்னன்னா நைட்டு ஃபுல்லா இருந்து வெடி வாங்கி போட்டேன். சரி, வெடி வாங்கி போட்டு இப்ப நைட்டு ஃபுல்லா இருந்தேன். நான் காவல் காத்திருக்கீங்க. ஆமா, அப்படி இருந்து இப்ப இந்த வருஷம் என்ன செய்யுதுன்னா சின்னதிலே புடிங்கி போட்டு உள்ள போய் படுத்துக்கிடுச்சு இந்த வருஷமும். ஆமா சரி. இந்த வருஷம் என்ன கம்பி வாங்கி கம்பரைஞ்சு சுத்தி கட்டினேன். ஓ, அப்ப வந்து நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து இதுக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம விவசாயத்துக்கு வந்து அதை வச்சு நீங்க பாத்துருக்கீங்க. கம்புகளை வச்சு கம்பு தயார் பண்ணிருக்கீங்க. கம்பு வச்சு நீங்க கம்பியில மட்டும் விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை கேப் விட்டு அரைஞ்சு 10 அடிக்கு ஒரு கம்பு அரைஞ்சிருக்கீங்க. 2 கம்பி மேலே 2 கம்பி கட்டுறீங்க. சரி, இதுல இருந்து உங்களுக்கு எதுவும் தடுத்துச்சா? இல்ல வரல. இப்ப பண்டிகை எதுவும் வரது கிடையாது. ஓ சரி சரி சரி. இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இதனால வந்து உங்களுக்கு முழுசாவே கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. உள்ள நுழைஞ்சு பார்த்தாலும் அது உள்ள சுத்தி தடம் தெரியும், உள்ள வரதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. இங்க வரைக்கும் வந்தாலுமே உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, இது மட்டும் தான் நீங்க வந்து பாத்துருக்கீங்க. மெயினா வந்து இந்த கம்பிகளை வந்து நீங்க வேற எதுவும் எலக்ட்ரிக் ஷாக் எதுவுமே இருக்காது. இது வருமானம் நீங்க கம்பியை கட்டினாலே நமக்கு உள்ள வராதுன்னு. ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து இந்த நீங்க சொல்ற இந்த தகவல் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதே இது இதை கட்டதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மக்காச்சோளங்கள்ல இப்ப நம்ம வீடியோலயே பாத்துட்டு இருப்பீங்க நீங்க. அதுல எவ்வளவு மக்காச்சோளங்கள் வந்து அதுவே ஆளு எப்படி பிடுங்குமோ அதே மாதிரி பிடுங்கி அதை மொத்தமா ஒரே இடத்துல குமிச்சு போட்டு அது உள்ள போய் அது போய் உட்கார்ந்துக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து அழிவை ஏற்படுத்திட்டு இருக்குது. இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது போக மக்காச்சோளத்தில் வந்து குருத்துப்புழு தாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற கதை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிளி வந்து பாதி இதை வந்து தின்னுட்டு போயிடும், அணில் வந்து பாதியை தின்னுட்டு போயிடும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும், நிறைய அது வந்து அந்த சைடில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அது சாப்பிட்டு போயிடும். இதெல்லாம் போக மிஞ்சுறது தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபமாக எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் வந்து இந்த சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே தங்கியிருந்து வெடி போடுறாங்க வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு வந்து இதை கட்டுப்படுத்த முடியலை. சில விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா ரேடியா கட்டுறாங்க. ரேடியா கட்டி சவுண்ட் அதிகமாக குட்டி வச்சு பார்க்குறாங்க. அப்பவும் அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தில் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்க என்னென்ன மேற்கொண்டுனாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மக்காச்சோளத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி கலப்பை வெட்டுவாங்க. சட்டி கலப்பை வெட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 கலப்பையை வச்சு உழுது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து பொழுன்னு கொண்டு வராங்க. பொழுன்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 3 ஏக்கரில் இந்த மக்காச்சோளம் நடவு செஞ்சிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டக்கர் தொழு உரத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க. 7 டக்கர் தொழு உரத்தை எல்லா சைடும் விதைச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப அந்த இதை வந்து ரொட்டேட்டர் வச்சு அடிச்சிருக்காங்க. ரொட்டேட்டர் வச்சு அடித்து சமப்படுத்தி வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரெயின் ஹோஸில் தான் வந்து தண்ணி
பாய்ச்சுறாங்க 3 ஏக்கருக்கும். மெயினாக வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, விவசாயிகள் வந்து நீங்கள் முழு நேரமாக வந்து விவசாயத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து கொஞ்சம் கூட மிஞ்சாது. அதுக்கு பதிலாக நம்ம சேனல்லே நிறையா பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து விவசாயத்தை ஒரு சைடாகவும் கால்நடை வளர்ப்பு வந்து இன்னொரு சைடாகவும் நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் போக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் போது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெயின் ஹவுஸ் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நேரம் மிச்சப்படும். இந்த நேரத்தை வந்து நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி போகக்கூடிய அந்த பெரிய 2 இன்ச் ஓசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக வாங்கியிருக்காங்க. மானியமாக வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஓசுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெயின் ஹோஸ் மெத்தடுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து அவங்க ஜாயிண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஜாயிண்ட்டும் அந்த ரெயின் ஹோஸும் வாங்கியிருக்காங்க. ரெயின் ஹோஸும் வாங்கி எவ்வளோ இடைவெளியில் வந்து இதை போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி இடைவெளியில். இது வந்து அந்த கம்பெனியில் கேட்டிங்கன்னா அவங்க 14 அடி இடைவெளி விட சொல்லுவாங்க, 10 அடி விட சொல்லுவாங்க, 12 அடி விட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னோட அனுபவத்திலே நான் சொல்கிறேன், நீங்கள் 8 அடி அகலத்தில் வந்து நீங்கள் இந்த ரெயின் ஹோஸை போடுங்க. அப்போனா தான் வந்து மக்காச்சோளத்துக்கு வந்து கரெக்டான முறையில் தண்ணி போய் சேரும். நீங்கள் ரொம்ப அகலமாக போடும்போது தண்ணி வந்து இங்கேருந்து ஒரு 4 அடி தான் அது போகும். என்னதான் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க 6 அடி 7 அடி போகும்னு, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு 4 அடி கேப்பு தான் போகும். இங்கேருந்து ஒரு 4 அடி, இந்த சைட்லேருந்து ஒரு 4 அடி, மொத்தம் 8 அடி கவர் பண்ணும்போது தண்ணி வந்து நிறைவாக பாயும். நம்ம மகசூலும் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக வளரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 அடி அகலத்தில் வந்து போடுங்க. இந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி அகலத்தில் போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விரிச்சு விடுறாங்க. விரிச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஏக்கருக்கு 9 பேக்கு வாங்கினேன்னு சொல்கிறாங்க மக்காச்சோளம். இந்த 9 பேக்கு, ஒரு பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபா, 4 கிலோ இருக்கும் ஒரு பையில். இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி 9 பேக்கு வாங்கி இதுக்கு வந்து ஆள் செலவுன்னு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆள் வந்து இதை கையில் தான் ஊனியிருக்காங்க. நம்ம இயந்திரத்திலேயே ஊனதுக்கு இப்போ நிறைய வந்திருக்குது. ஆனால் இவங்க வந்து கை மூலமாக வந்து ஆட்களை வச்சு ஊனியிருக்காங்க. ஊனி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெயின் ஹோஸை விரிச்சு விட்டதில் அன்னைக்கே வந்து தண்ணியை வந்து பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பாய்ச்சிட்டு வராங்க. 4 நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த தண்ணியை வந்து அவங்க கேட்ட வேலை மட்டும் தான் திருப்ப போகிறாங்க. ஏன்னா அவங்க பார்ட் டைமாக அடுத்த ஒரு வேலை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க இதை வந்து விவசாயத்தை வந்து பார்ட் டைமாக தான் பார்த்துக்கிட்டு வராங்க. 4 நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே வராங்க. 20 நாள் முடிஞ்ச உடனே 20 நாளையில் என்ன செய்கிறாங்கன்னா உரம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான உரம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ், யூரியா, பொட்டாசு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சரி விகிதத்தில் ஒரு 14 மூடை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கலந்து அதையும் ஆட்களை வச்சே வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் கை மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கை மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சிருக்காங்க. சில பேர் விதைச்சி விடுவாங்க, சில பேர் கை மூலமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து லிக்விடாகவே இருக்குது. நம்ம தண்ணியிலேயே கூட நம்ம ரெயின் ஹவுஸ் மெத்தட்லேயே தண்ணியிலேயே கூட நம்ம கலந்து விடலாம். இவங்க பண்ணுற மெத்தட் வந்து இந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20ஆவது நாள் இந்த உரத்தை கொடுக்கும்போது அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த 3மே வந்து அதுக்கு சரி விதத்தில் கிடைக்கும் போது அந்த செடிகளோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து அந்த வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரங்கள் வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக கிரீன் கலரில் மாறிடும். இது வந்து இந்த உரங்களோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது மாறக்கூடியது. செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வளர ஆரம்பிச்சிடும். இது வளர ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்பவும் 4 நாளைக்கு ஒருக்கா இவங்க தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் பாய்ச்சி வரும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 60ஆவது நாள் வந்து இந்த கேப்பில் ஒரு 60ஆவது நாள் இதே உரத்தை திரும்பவும் கொடுக்குறாங்க. அது எப்போ போது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தில் வந்து இந்த பூ வந்து வெளியே கருது வெளியே வரும். கருது வெளியே வரக்கூடிய சமயத்தில் வந்து இந்த மக்காச்சோளத்துக்கு வந்து இதே உரங்களை கொடுக்கும்போது அந்த கருதோட அளவும் சரி, அந்த கருதோட நீளமும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீளத்தில் நல்ல ஒரு விளைச்சல் வந்து இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை திரும்பவும் கொடுக்குறாங்க. இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தான் மேற்கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம விவசாயிகள் சந்திக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புழுத்தாக்கம் இருக்கும். குருத்துப்புழுன்னு சொல்லுவாங்க. இந்த குருத்துப்புழு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா மக்காச்சோளத்துலையும் வந்து தாக்கக்கூடியது தான். இந்த விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக லெவலில் இல்லை. அப்போ இவங்க கிட்ட வந்து நீங்கள் குருத்துப்புழுவுக்கு என்ன பயன்படுத்தினீங்க கேட்கும்போது நான் குருத்துப்புழுவுக்கு மருந்து வாங்கி அடிச்சோன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மருந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மருந்தை வாங்கி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் குருத்துப்புழுவுக்கு அடிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அடிங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் குருத்துப்புழுவுக்கு என்னைய கேட்டால் நீங்கள் அடிக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த குருத்துப்புழுவோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருதுல இதுக்கு கீழே வந்துக்கிடாது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த குருத்துப்புழு இதுக்கு கீழே அது வந்து அதால வந்து கீழே இறங்க முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிரும். சோளம் வந்து விளைஞ்சிரும். அதுக்கு கீழே அதால இறங்கி வந்து திங்க முடியாது. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால வந்து இதுக்கு மருந்துக்கு வந்து அதிகமாக இந்த மருந்துக்கு அதிகம் செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த மகசூல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் ஆகும். 120 நாள் ஆகும்போது நமக்கு வந்து
4 மாசங்கள் வந்து இதை எடுத்துக்கிடுது. இதைத்தான் வந்து இந்த விவசாயி வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரோட மொத்த செலவு வந்து இந்த 3 ஏக்கர்ல வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தோராயமா ஒரு 75,000 செலவு வந்திருக்குன்னு சொல்றாரு. மற்றபடி இதுல இருந்து எவ்வளவு மகசூல் எடுக்கலாம்னு பார்க்கும்போது இந்த தடவை அவருக்கு வந்து இந்த ஒவ்வொரு மக்காச்சோளத்தோட விளைச்சல் வந்து சிறப்பாகவே இருக்குது. அதனால வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 குவிண்டால் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாரு. அது எவ்வளவு வருது அப்படிங்கிறது நம்ம கடைசியில தான் முடிவு பண்ண முடியும். 3 ஏக்கருக்குங்கும் போது நம்ம கணக்கு போடலாம். கணக்கு போட்டால் மட்டும் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். விவசாயத்தில் வந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஒரு 3 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 30 குவிண்டால் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம விவசாயிகளுக்கு வந்து திரும்பவும் சொல்றது, நீங்கள் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. இதுக்குன்னு சொல்லி முழு டைமாக வந்து ஈடுபட வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஒரு பார்ட் டைமாக ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய வருமானத்துக்கு வந்து போதிய அளவில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இவ்வளோ நேரம் வந்து நம்ம மக்காச்சோளத்தை வந்து பொறுமையாக நம்ம